வணக்கம். நான் ஜோதிட ஆலோசகர் கே. கார்த்திகேயன், கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன். நான் ப்ரொஃபஸர் டாக்டர் எம்என்னோட நேரடி ஸ்டூடெண்ட். நான் இன்றைக்கி பேச போகிறது ஜோதிட வரலாறு. ஏன்னா மக்கள் விழிப்புணர்ச்சி தான் இருக்காங்க. சரி, நம்ம இந்த வீடியோ போடுமேன்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம். ஜோதிட வரலாறு எங்கிருந்து தான் முதல்ல வரலாறு எங்கிருந்து தான் தொடங்குது? அதாவது 5000 ஆண்டு கிமு 5000 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்குது. எப்படி வருது? சுமீரியர்கள், மெசபடோமியர்கள், அகேரியர்கள், அசீரியர்கள், பாபிலோனியன் அண்ட் சால்டியன்ஸ், படிப்படியாக இவங்க மூலமாக ஜோதிடம் வருது. ஆனால் முக்கியமாக சால்டியன்ஸ் ஜோதிடத்தை உருவாக்குறதுக்கு ரொம்ப முக்கிய காரணமாக இருந்தாங்க. இது உண்மை. சரி, எப்படி காரணமாக இருந்தாங்க, நீ எதை வச்சு சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு புரியுது. சார்லியன்ஸ் தான் வானத்தை வெறும் கண்களால் பார்க்குறாங்க. அப்போ கண்களால் பார்க்குறப்ப அந்த கோள்கள் ஒவ்வொரு கோள்களாக பார்க்குறப்ப கோள்களுக்கு அற்புதமான பேரும் வைக்கிறான். சார்லியன்ஸ் அற்புதமான பேர் வைக்கிறாங்க. சூரியனுக்கு அற்புதமான பேர் அவங்க வைக்கிறாங்க. ஷமாஷ். என்னங்க? சூரியனுக்கு ஷமாஷ் அற்புதமான பேர் வைக்கிறான். என்ன சொல்றான்? அப்ப நீதி நிர்வாகம்னு சொல்றான். சந்திரனுக்கு அற்புதமான பேர் வைக்கிறான். சின், வேளாண்மை கடவுள். என்னங்க? சந்திரனுக்கு வேளாண்மை கடவுள், அற்புதமான பேர். செவ்வாய்க்கு வைக்கிறான் நெற்கல், சார்லியன்ஸ் வச்சது. என்னங்க? போர்க்கடவுள். புதனுக்கு அற்புதமான பேர் நாகு, எழுத்துக்களின் அரசன். குரு, மார்த்துங், கடவுள்களின் அரசன். சுக்கிரன், இஷ்தான். என்னங்க? இஷ்தான், அழகான பேர். அதிக விளைச்சல்களையும் இன்பத்தையும் தரக்கூடிய கடவுள். அதிக விளைச்சலையும் இன்பத்தையும் தரக்கூடிய அற்புதமான கடவுள் யாருங்க? சுக்கிரனுக்கு. சனியனுக்கு நினிப். என்னங்க? துக்க கடவுள், சாவுக்குரிய கடவுள். சனிய நீதிமன்றம் இல்லைங்க, துக்கத்துக்குரிய கடவுள், சாவுக்குரிய கடவுள் வச்ச. அதாவது வானமண்டலத்தில் உள்ள கோள்களோடு மனித உறவுகளோடு தொடர்பு படுத்தி அவன் சார்லியன்ஸ் சொன்னான். அங்கிருந்து தான் படிப்படியாக கிரேக்கத்திலிருந்து அப்படியே இந்து குஷ் மலையிலேருந்து அப்புறம் இந்தோ ஈரானியன், இந்தோ ஆரியன், இந்தியாவுக்கு வருது ஜோதிடம். ஜோதிடம் முதல் தோன்றது இந்தியாவில் அல்ல. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, ஜோதிடம் வரலாறு. சரிங்க, 18ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் ஜோதிடமே வளர்ச்சி அடையும். இதுதான் உண்மை. அப்போ தான் டெலஸ்கோப்பை கண்டுபிடிக்கிறாங்க. ஜோதிடம் 18ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் வளர்ச்சி அடையுது. அப்போ தான் டெலஸ்கோப்பை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அபரிதமாக வளர்ந்து போச்சு ஜோதிடம். ஆனால் முதல் வரலாறு அங்கிருந்து தான் வருது. சுமேரியர்கள், மெசபடோமியர்கள், அகேரியர்கள், அசிரியர்கள், பாபிலோனியர்கள், சார்லியன்ஸ், இங்கிருந்து தான் ஜோதிட முறையே வருது. அங்கிருந்து தான் படிப்படியாக வருது. சித்தர்கள் உருவாக்கல ஜோதிடம், ரிஷிகள் உருவாக்கல, முனிகள் உருவாக்கல. ஜோதிடம் தான் உருவாக்கிறது முடியும். பார்த்தீங்களா? வரலாறு என்ன? தமிழனுக்கு ஆண்டு கணக்கும் கிடையாது, மாத கணக்கும் கிடையாது, காலக்கணக்கும் கிடையாது, எதுவுமே ஒன்று இல்லை. கணிதமும் ஜோதிடம் என்பது புரிஞ்சுங்க. கணிதமும் ப்ரெடிக்ஷனும் சேர்ந்து தான் ஜோதிடம். இது இல்லைன்னா இது இல்லை. அஸ்ட்ராலஜி இஸ் எ ப்ரெடிக்ஷன் ஆஃப் ஆர்ட். இதுதான் உண்மை.
ஜோதிடமும் கணிதமும் இணைஞ்சது. கணிதத்தை அவன் ஜோதிடம் தான் உருவாக்குறான். ஜோதிடத்தை வந்து நாங்கள் பலன்களுக்கு நாங்கள் தான் உருவாக்க முடியும், வேறு யாரும் உருவாக்க முடியாது. சித்தர்கள் வந்து ஜோதிடத்தை உருவாக்கலை, ரிஷிகள் ஜோதிடத்தை உருவாக்கலை, முனிகள் ஜோதிடத்தை உருவாக்கலை. ஆன்மீகத்துக்கும் ஜோதிடத்துக்கும் ஒரு சம்மந்தமே இல்லை. ஆன்மீகம் வேறு, ஜோதிடம் வேறு. ஜோதிடம் என்பது அவன் தலையெழுத்தை வாசிக்கக்கூடியது. ஆன்மீகம் என்பது மெய்வெளி சிந்தனை. என்னங்க? ஜோதிடம் என்பது அவன் தலையெழுத்தை வாசிக்கிறது. ஆன்மீகம் என்பது மெய்வெளி சிந்தனைக்கு போகுது. ஜோதிடத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஒரு மனிதனின் தலையெழுத்தையும் மனிதனோட குணங்களையும் அடிப்படையாக சொல்றது தான் ஜோதிடம். அவன் தலையெழுத்தை பேசுது, அவன் குணங்களை பேசுது, அவன் எதிர்காலத்தை பேசுது. இதுக்கு பேர் தான் ஜோதிடம். இதுதான் மெய் ஜோதிடம். இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாருங்க ஜோதிடம், அதாவது பரிகாரங்கள் பலர்கள்னு சொல்லிக்கிட்டு, அதுக்கு பேர் ஜோதிடம் இல்லை. பரிகாரம் சொன்னாலே ஜோதிடம் பொய்யாகி போச்சுங்க. பரிகாரம் என்னைக்கு நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோம் ஜோதிடம் பொய். இதுதான் உண்மை. ஆன்மீகம் என்பது வேறு, ஜோதிடம் என்பது வேறு. ஆன்மீகத்தை ஜோதிடத்தோடு கலக்க முடியாது, ஜோதிடத்தோட ஆன்மீகத்தை கலக்கவே முடியாது ஒரு காலத்திலையும். இது யதார்த்த உண்மை. சரிங்க, அப்போ தமிழ்நாடு வந்து இங்கே சித்தர்கள் உருவாக்கணும்னு சொன்னீங்க. தமிழனுக்கு ஆண்டு கணக்குன்னு கிடையாதுங்க, மாத கணக்குன்னு கிடையாதுங்க. ஆண்டுன்னு கணக்கே கிடையாது. 999 மேலே தமிழன் தாண்டலைங்க. என்னங்க? 999 மேலே தாண்டல. 1000 லட்சம் 10 லட்சம் தமிழோட வார்த்தையே கிடையாதுங்க. தமிழனுக்கெல்லாம் ஜோதிடம்லாம் தெரியாதுங்க. வடமொழியிலிருந்து வந்து சமஸ்கிருதம் மூலம் வந்ததாங்க தமிழுக்கு ஜோதிடம். அவனுக்கு என்ன தமிழனுக்கு என்ன தெரியும்? ஏங்க வாழ்ந்த முறையே வந்து வறுமையில் வாழ்ந்தான். அவன் வந்து வாழ்றதுக்கே போராடுறவன் வந்து எப்படி ஜோதிடத்தை உருவாக்க முடியும்? இன்னும் கொடுமையை சொல்ல போனால் தமிழனே ஆளல. சித்தர்கள் ஜோதிடத்தை உருவாகி இருக்க முடியாது. எங்க அவங்க மெய்வழி சிந்தனையாளர், கடவுளின் குழந்தைகள், மனிதருக்கும் கடவுளுக்கும் இணைப்பு பாலமாக இருக்கக்கூடிய நல்ல மனிதர்கள். எங்க ஜோதிடம் என்பது கணக்கீடு சம்பந்தப்பட்டது. கணக்கும் பலன்களும். கணக்கு ரொம்ப முக்கியம் ஜோதிடத்துக்கு. ஆனால் சித்தர் எந்த கணக்கு போட்டாருங்க? ரிஷிகள் எந்த கணக்கு போட்டார்? முனிகள் எந்த கணக்கு போட்டாங்க? சரி, அப்படியே தான் இருக்குது. நீங்கள் தான் சொல்கிறீங்க, நாங்கள் தான் உருவாக்குறோம், தமிழன் தான் உருவாக்குறோம், நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. எங்கள் கோயில்களில் வந்து கல்வெட்டில் எந்த கணக்கும் இல்லையே. இந்த வருஷம் இந்த மாதம் இந்த தேதியில் நான் வந்து இதை வந்து செஞ்சு ஒரு இடத்துல கூட கல்வெட்டில் எந்த கோயிலும் இல்லைங்களே. எந்த கோயிலுமே இல்லை, நம்ம பார்க்கலையே. ஒரு கோயிலில் கூட கிடையாது. ஜோதிடன் தான் உருவாக்க முடியும், சித்தர்களால் உருவாக்க முடியாது. சித்தர் என்ன பாவங்க, ஐயோ ஐயோ, அவங்கள கொண்டாந்து நாங்கள் தாங்க உருவாக்க முடியும். ஜோதிடத்தை அடுத்த உருவாக்க முடியாது, நாங்கள் தான் உருவாக்க முடியும். சித்தர்கள் அவங்க வந்து கடவுள்களை, மனிதர்களை பற்றி சிந்திப்பவர்கள், கடவுளை பற்றி சிந்திப்பவர்கள், மானுடத்தை பற்றி சிந்திப்போங்க. 24 மணி நேரம் மனிதன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. இதுதானே உண்மை. வேற என்ன நாங்கள் சொல்றதுக்கு இருக்கு? அற்புதமாக வந்து சார்டியன்ஸ் வந்து கோள்களுக்கு பேர் வச்சு அதை வந்து படிமுறை வளர்ச்சியாக வந்து ஜோதிடம் வந்து இந்தியாவுக்குள்ள வருது. இன்னைக்கு எங்கேயும் போயிடுச்சு. ஜோதிட வரலாறு அப்படித்தான் வர முடியும், வேற எங்கேயும் வர முடியாது. இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஜோதிடம் தோன்றிருக்கு. அதே சமயத்தில் வந்து நாங்கள் தான் கண்டுபிடிச்சு சொல்லிட்டு பல பேர் இருக்காங்க. அதுக்கு படிக்காதவர்கள், அறியாதவர்கள், தெரியாதவர்கள், புரியாதவர்கள் தான் அந்த வார்த்தையை பேச முடியும். படித்தவன் பேச மாட்டான். படித்தவனுக்கு தெரியும் தமிழக ஜோதிடம் கண்டுபிடிக்கலாம், அவனுக்கு தெரியாதுன்னு படித்தவனுக்கு தெரியும். படிக்காதவனுக்கு என்னங்க தெரியும்? பாப்பா மக்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க பாப்பா? தெரியாது. எது ஜோதிடம், எது உண்மை, எது மெய் என்ன யாருக்குமே பாமர மக்களை முட்டலாக்கிட்டு மடையனாக்கிக்கிட்டு எது ஜோதிடம், எப்படி வந்து நம்ம பலன்களை உரைக்கணும்னு தெரியாதவங்க தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க.
ஜோதிட வரலாறு வந்து இங்கே தமிழன் கண்டுபிடிக்கல. இதுதான் உண்மை. சித்தர்கள் கண்டுபிடிக்கல. ஜோதிடம்தான் ஜோதிடத்தை கண்டுபிடிக்க முடியும், சித்தர்களால் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒரு வரலாறும் கிடையாது. நீங்கள் சித்தர் நூல்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1000 கூட இருக்கும். சித்தர் நூல்களில் ஒரு இடத்துல ஜோதிடம் எங்கே இருக்கான்னு காட்டுங்க பார்ப்போம். ஒரு இடத்துல இந்த ஜோதிடம் எங்கேயாவது வந்து சித்தர் நூல்களில் நான் வந்து கண்டுபிடிக்கிறேன் எடுத்துக்கலாம். ஜோதிடம் இல்லை. சித்தர்கள் நூல்களில் ஜோதிடம் என்பது இல்லை. ஜோதிடம் சித்தர்கள் கண்டுபிடிக்க முடியாது. சித்தர்களால் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தமிழ்நாட்டுக்கு எப்படா வருது ஜோதிடம் நீங்கள் கேட்குறீங்க. அதெல்லாம் சொன்ன ரைட்டு. அங்கேருந்து தான் வந்து சுமிலைகள், மெசபடோரியர்கள், அல்கேரியர்கள், அசிரியர்கள், பரமச்சாரிகள் அங்கே தான் வருதுங்கிற. இப்போ தமிழ்நாட்டுக்கு எப்படா வந்தது? தமிழ்நாட்டில் 18ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் வளர்ச்சி அடைந்து ஜோதிடம். தமிழம் வரல, தமிழம் கண்டுபிடிக்கல. சமஸ்கிருதத்திலேருந்து அந்த மனிதர்கள் இங்கே வந்து இதன் அடிப்படையில் வந்தால் உருவாக்கணும். மொழிபெயர்த்தான் இங்கே அவனுக்கு இங்கே யாருக்கும் தெரியாதுங்கிறதான் உண்மை. பஞ்சாங்கமே நம்ம உருவாக்கலையே. சமஸ்கிருதப்படுத்த தெலுங்கு பிராமணன் தான் பஞ்சாங்கத்தை உருவாக்கி கொண்டு வரோம். நம்ம கொண்டு வரலையே. வரலாறு தமிழன் தான் கண்டுபிடிச்சது கிடையாது. ஜோதிட வரலாறுக்கு தமிழனுக்கும் சம்மந்தமே கிடையாது. இதுதான் உண்மை. தோள்களுக்கு நாங்கள் தான் பேர் வச்சோம். சித்தரா பேர் வச்சாங்க. ஜோதிடர்களோட நாங்கள் தான் கணக்கும் கொடுத்தோம். அதேமாதிரி பலன்களும் நாங்கள் தான் உருவாக்கணும். கணக்கும் பலன்களும் இணைஞ்சு தான் ஜோதிடம். இது ரெண்டும் வேணும். இது இல்லைன்னா இது இல்லை. இதுதான உண்மை. உண்மை ஜோதிடம். ஜோதிடம் என்பது உண்மை. ஜோதிடம் உண்மை. ஆனால் இன்னைக்கு படிக்க தெரியாதவர்கள் நான் 2 நாளை படிச்சுட்டு அடுத்த நாள் ஜோதிடம் சொல்கிறாங்கிற வரப்போ இந்த ஜோதிடம் தறிக்கட்டு போகுதுங்கிறது தான் உண்மை. இப்படித்தான் ஜோதிட வரலாறு தோன்றுதே ஒழிஞ்சு ஜோதிடம் தமிழ்நாட்டிலிருந்து தோன்றுவது அல்ல. தமிழன் கண்டுபிடிச்சது கிடையாது. தமிழனுக்கும் ஜோதிடத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஜோதிட வரலாறு என்பது அங்கிருந்து தான் தோன்றுச்சு. தமிழ்நாட்டிலிருந்து தோன்றவே சால்டியன்ஸ், முக்கியமாக சால்டியன்ஸ் அவங்க தான் வந்து கோள்களை வந்து வெறும் கண்களால் பார்த்து கண்டுபிடிச்சி நமக்கு கொடுத்ததே அவங்க தான். அவங்க தொட்டு தான் இங்கே வருது. கிரேக்கம் போய் எகிப்து போய் அந்தாண்ட இந்து குஸ் மலை அப்படியே வந்து இந்தோ ஈரன் கல்ச்சர்லேருந்து அப்படியே நம்ம மருவி தான் இங்கே வந்து இந்தியாவுக்குள்ளேயே வருது. தமிழன் கண்டுபிடிக்கிறீங்க. இதுதான் உண்மை. ஜோதிடனுக்கும் தமிழனுக்கும் சம்பந்தம் இல்லை. இதோட அடுத்தது வீடியோவில் இன்னும் பல செய்திகளை சொல்லக்கூடிய. நன்றி, வணக்கம்.